மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. சமீபத்துல ஒரே நாள்ல 3 பேர் வந்து இறந்ததாக அவங்கள ரெஸ்கியூ பண்ண நீங்க தானே? அதுக்கும் போயிருந்தோம். நம்ம டீம் போயிருந்தாங்க. உண்மையா என்ன நடந்தது? 6வது மலை இருந்து வரும்போது 4வது மலையில் இறங்கும்போது பயங்கர ரிஸ்க் தான். அதில் முழங்கால் திட்டெல்லாம் பயங்கர ரிஸ்க்காக தான் இறங்க முடியும். எல்லாமே இருக்குது. கரடி, ஆனை, சிறுத்தை, புலி, அது சென்னாய் எல்லாமே இருக்குதுங்க. இறங்கி வந்து அவங்களுக்கு தடம் தெரியாமல் போய் மாட்டி ஆனைப்பழம் இந்த சிறுவாணி பக்கம் போய் மாட்டிட்டோங்க. அங்கேருந்து வீட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதனால் ரிஸ்க்கு. இப்போ நம்ம பக்தர்கள் எல்லாருமே சும்மா ஈஸி, இது அட்வென்ச்சர் அப்படின்ட்டு வராங்க. இது அப்பனை தரிசிக்க வர்றாங்க எல்லாருமே மக்கள். பொறுமையாக வரணும். பொறுமையாக நின்று ஒரு 2 நிமிஷம் நின்னதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். வந்ததும் தண்ணி குடிச்சிட்றாங்க. அது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு மாதிரி உயிரிழப்பு ஏற்படுது. ஒரு மனுஷன் கால் வைக்கும்போது அவன் முன்னாடி எப்படி போகணும், பின்னாடி இருக்கிறவங்க வெயிட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா கூட்டு வரும்போது முன்னாடி நிற்கிறவங்க தான் வந்து அதுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி. எல்லாருக்கும் வணக்கம். மெயின் இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு வர்ற பக்தர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம வர்றோம், நேற்று பிளான் பண்ணுறோம், இன்றைக்கி கோயிலுக்கு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 2 நாள் ஏதோ வாக்கிங்கு, ஏதோ உடல் ரீதியான ஒரு வார்மப்பு அப்படி இருந்து வந்தாங்கன்னா அவங்க போகிறக்கும் ஒரு ஆனந்தமாக இருக்கும், வர்றதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாமல் எடுத்தோன்னே நேற்றா பிளான் பண்ணோம், இன்றைக்கி நம்ம வர்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்தால் அவங்களுக்கும் கஷ்டம், இங்கே இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம். அந்த மாதிரி ஒரு இதை வந்து தவிர்க்கலான்னா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வார்மப்போடு வரலாம். ப்ளஸ் வந்து இங்கே வந்து பீடி குடிக்கிறது, வேறு இந்த மாதிரி ஏதாவது தீ பத்துற மாதிரியான ஒரு செயல்கள் யாரும் ஈடுபட வேண்டாம்னு நம்ம கேட்டுக்கிறோம். அப்படி இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் சிரமம்தான். ஃபாரஸ்ட்லேருந்து நாங்கள் மூட்டை தூக்குறவங்கலேருந்து வர்ற பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் அது பெரிய ஒரு தொந்தரவாக இருக்கும். போன வருஷம் ஒரு சம்பவம் என்னாச்சுன்னா, தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சி போகிற பக்தர்களும் போயிட்டு தான் இருக்காங்க, வர்றவங்களும் வந்துட்டு தான் இருக்காங்க. யாரும் போய் அந்த தீ அணைக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் யாரும் எடுக்கலை. அதே சமயத்தில் ஒருத்தர் வந்து கால் உடஞ்சும் கிடக்கிறாரு. நாங்கள் ஒரு 20 பேர் போய் நம்ம தீ அணைக்கிறதா, அங்கே கால் உடஞ்சவங்களை தூக்குறதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிரமமாயிருச்சு போன வருஷம். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவு இங்கே கோயிலுக்கு வரவங்க தவிர்த்துக்கலான்னு கேட்டுக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணுறது எத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? 8 வருஷமாக இந்த வேலையில் தான் இருக்கேன். ப்ளஸ் வந்து நான் தனியாக ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணுறேன். இந்த ஒரு 3 மாதமாக இங்கே வந்து கோயிலில் அப்பனுக்காக இந்த ஒரு 3 மாதம் 4 மாதம் இங்கேயே இருந்து இந்த மாதிரி லோடிங்னா லோடிங்கு, இல்லை வேறு ஏதாவது காட்டுக்குள்ளே போய் சிக்கிட்டாங்க, தடம் தெரியாமல் போயிட்டாங்க, அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது, இல்லை ஏதோ தெரியாமல் தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க, அவங்கள தூக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி பண்ணி வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் ஒரே நாளில் 3 பேர் வந்து இறந்ததாக அவங்கள ரெஸ்கியூ பண்ண நீங்க தானே? அதுக்கும் போயிருந்தோம். நம்ம டீம் போயிருந்தாங்க. உண்மையாக என்ன நடந்தது? அவர்னால முடியல. ஒருத்தர் வந்து ஃபிக்ஸ் வந்து விழுந்து இறந்தாருங்க. இன்னொருத்தர் வந்து உடல் ரீதியாக சுகரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. அது கவனிக்காமல் அவர் பசங்க கூட சேர்ந்து மேலே வந்தவர் இன்சுலின் யூஸ் பண்ணுறவர். அவர் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாமல், சாப்பாடும் இல்லாமல் சரியான ஒரு கைடிங்கும் இல்லாமல் வந்தவர் தவறிட்டார். இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி உயிரிழப்புகள் இருந்ததுங்களா? ஜாஸ்தியாக இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டமெல்லாம் வரல. இப்போது இந்த ஒரு சீசனில் சனி ஞாயிறு வர்ற கூட்டம் தான் ஃபஸ்ட்டெல்லாம் சிவராத்திரிக்கே வரும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. சனி ஞாயிறே வந்து அந்த அளவுக்கான ஒரு டைட்டான கூட்டம் வருது. போன வருஷம் இருந்ததுக்கு இந்த வருஷம் டெத்து கம்மி தான் ஆயிருக்குங்க. டெத்தெல்லாம் அதிகமெல்லாம் ஆகலை, வர இப்போ கம்மியாகிட்டு தான் வருது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உடலுக்கு முடியல அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? ஃபஸ்ட் ஆஃபீஸுக்கு தகவல் வரும். அங்கேருந்து நம்ம டீமுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் வரும். நம்ம டீமில் இருக்கிறவங்க ஃபோன் நம்பர் ஃபுல்லாமே அங்கே ஃப்ளெக்ஸில் இருக்குது முன்னாடி என்ட்ரன்ஸில். அதில் யாராவது ஒருத்தர் பார்த்து கூப்பிடுவாங்க. அப்புறம் எங்களுக்கு தகவல் வந்தோன்னா நாங்கள் போய் அதை பார்ப்போம். என்ன விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து வேறு மாதிரி கூப்பிட்டு வருவாங்க. உயிரோடு இருக்காங்கன்னா நல்லா இருக்காங்க, ஏதோ கால் உடஞ்சிருச்சு, இல்லை கால் சுளுக்கிருச்சு, நடக்க முடியல, வேறு ஏதாவது ஸ்டமக் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்கள வேறு மாதிரி ஒரு செட்டிங்கில் கூப்பிட்டு வருவோம். மெயின் எல்லாம் இந்த டோலி தான். இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சரில் தான் வச்சு கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சரில் வச்சு தான் கொண்டு வருவோம். முன்னாடி ஒரு 4 பேர், பின்னாடி ஒரு 4 பேர், சைடில் 2 பேர், கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் சேர்ந்து தான் கொண்டு வர முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சமூகத்தில் ஒரு 3 பேர் ஒரே நாளில் இருந்ததா? ஆமாங்க. உண்மையாக என்ன நடந்தது? எல்லா மீடியாவும் நமக்கு வதந்தி தான் கிளம்பிட்டு இருக்காங்க, நம்ம மக்களுக்கு, பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே. ஆனால் இந்த 3 பேர் இறந்தது, ஒருத்தங்க நான் சாமி கும்பிட்டு கீழே ரிட்டர்ன் வரும்போது 4வது மலையில் கீழே வந்துருக்கும்போது கீழே விழுந்துட்டாங்க. விழுந்து ஃப்ரெண்டில் தலையில் அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் 2வது இறப்பு பாம்பட்டி சுனைக்கு மேலே அந்த மலையில் பின்னாடி விழுந்து தலையில் அடிபட்டு
இறந்துட்டாங்க. 3வது இறப்பு பாதிமலை 1லேருந்து இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர்லேங்க. அவர் ஃபிக்ஸு வந்து இறந்துட்டாங்க. இதுதான். ஆனால் மற்றபடி எதுவுமே இல்லை, அமானுஷம் எதுவுமே இல்லைங்க. வெள்ளியங்கிரி மலையில ஏறுறவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வருது, உடல் உபாதைகள் அந்த மாதிரி ஏற்படும் போது உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஆமாம். நீங்க போய் அவங்கள போய் மீட்டுட்டு வர்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன சவால்கள்லாம் இருக்கு? சவால் நாங்கள் மீட்டுட்டு வரக்கு நாங்கள் 8 பேர் கொண்ட டீம் போவோங்க. அது வெயிட் ரீதியாக தான் இருக்குது, உடல் ரீதியாக இருக்குது. ஒரு 60 கிலோ 70 கிலோவில் இருக்கவங்களுக்கு நாங்கள் ஒரு 6 பேர் போவோங்க. 4 பக்கம் 4 பேருங்க, சைடில் 2 பேர் இருப்பாங்க. சப்போர்ட்டிவாக நான் எங்களுக்கு டாஸ்க்காக தான் இருக்குது. நாங்கள் ஒருத்தங்களை தூக்கிட்டு வரணும்னா டாஸ்க்கு இவ்வளோ பெரிய மலை, ஆனால் டாஸ்க்காக தான் இருக்கும். சப்போர்ட்டிவாக நாங்கள் கொண்டு வந்துடுவோம், பக்தர்களும் நமக்கு வழி விட்டுருவாங்க. இந்த வெள்ளியங்கிரி மலையில் வந்து உயிர் இழப்புக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம பக்தர்கள் எல்லாமே சும்மா ஈஸி, இது அட்வென்ச்சர் அப்படின்ட்டு வராங்க. இது அப்பனை தரிசிக்க வர்றாங்க எல்லாருமே மக்கள். பொறுமையாக வரணும், பொறுமையாக நின்று ஒரு 2 நிமிஷம் நின்னதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். வந்ததும் தண்ணி குடிச்சிட்றாங்க. அது மூச்சு திணறல் ஏற்பட்டு ஒரு மாதிரி உயிரிழப்பு ஏற்படுது. முடியல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து சீரியஸாக கொண்டு வர்றீங்க நீங்கள். கொண்டு வர வழியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கலாம்? இல்லைங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க? 20 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம ஒருத்தங்களை எடுத்துகிட்டு வந்தாங்க. அவர் கோயம்புத்தூர் தான். அவருக்கு ஃபிக்ஸ் இன்சுலின் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர் அன்கான்சியஸ் போயிட்டாருங்க. நாங்கள் டோலியில் எடுத்துகிட்டு வரும்போது விடுங்கடான்னு எங்களால் அடிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அவரோட கையை நாங்கள் கட்டி வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் அவர் சேஃபாக தான் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இறந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் டோலியில் ரெஸ்கியூ பண்ணி நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அவன் கீழே கொண்டு வர வரைக்கும் உயிர் இருந்தது, ஹாஸ்பிட்டல் போய் உயிர் இருந்தது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் உயிர் பிரிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பல்வேறு நபர்களை நீங்கள் காப்பாற்றி ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வர்றப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எங்களுக்கு அவங்கள காப்பாற்றணும். எங்களுக்கு கீழே நாங்கள் ரொம்ப மேடு பள்ளமாக தான் இருக்கோம். எங்களுக்கு கைகளில் காயம் ஆகும். ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் அவங்கள காப்பாற்றணும், ரெஸ்கியூ பண்ணி நாங்கள் அவங்கள கொண்டு வந்து கீழே சேர்த்தணும் அப்படின்னு தான் நாங்கள் ரெஸ்டெல்லாம் எடுக்க மாட்டோம். அங்கங்கே ஏதாவது அவருக்கு தண்ணி, கீழே டோலியில் வரவங்களுக்கு தண்ணி ஏதாவது வேணும்னா அவங்களுக்கு நிறுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் தான் பொறுமையாக நாங்கள் கீழே கொண்டு வந்துடுவோம். இப்போ நீங்கள் ரெஸ்கியூ பண்ணி போகிறப்ப அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா அவங்களுக்கு? நம்பிக்கையை கொடுப்போம். ஃபஸ்ட்டு நம்பிக்கை எதுவும் இல்லை, நம்ம மேலே நம்ம நம்பிக்கையை கொடுத்து அவங்கள கூப்பிட்டு வருவோம். இப்போ நீங்கள் ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வர்றவங்க காப்பாற்றி கொண்டு வந்துடுறீங்க அடிவாரத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பேர் உயிர் இழந்துடுறாங்க. ஆமாங்க. அதை கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதுவரை நீங்கள் எத்தனை விபத்தை நீங்கள் ரெஸ்கியூ பண்ணியிருக்கீங்க? ரெஸ்கியூ நான் டீம் கூட இருந்திருக்கேன். நான் ஒரு 7 ரெஸ்கியூ பண்ணியிருக்கேங்க. என்னென்ன காரணங்களால வந்து மலை ஏறுறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பு உருவாகும்? மூச்சு திணறல். அவங்க வந்ததும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மாரத்தான் போனோம்னா போயிட்டு வந்தோடனே நம்ம தண்ணி குடிக்க மாட்டோம். ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி குடிப்போம். அதே மாதிரி இவங்க ஃபாஸ்ட்டாக வர்றாங்க, அந்த மூச்சு திணறல் அந்த ஃபாஸ்ட்டாக வந்தோடனே கெஸ்ஸு வாங்க அதை வாட்டர் குடிச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் பொறுமை வேணும், நிதானமாக வரணும், மலை ஏறணும். சரன்னு போகிறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. பொறுமையாக வரணும் அப்போ மலைக்கு. இப்போ நீங்கள் வெள்ளியங்கிரி மலையில் வந்து இப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் அங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க? இங்கே வந்து நாங்கள் முடியாதவங்களை இறக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து மேலே கடைகள் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வேண்ட திங்ஸ் எல்லாமே நாங்கள் தான் கொண்டு போய் கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கேருந்து யாராச்சும் பொம்பளைங்க வந்து இந்த மலையை ஏறக்கூடாது, அங்கே அப்படி ஏறுறதா இருந்தால் கூட அவங்கள போய் வீட்டிட்டு திருப்பி சொல்லி கூப்பிட்டு வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் பக்தருக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு முக்கால்வாசி நாங்கள் தான் பார்க்குறோம். அதில் எங்கள் டீமு தான் பார்க்குறோம். அது வந்து எப்படின்னா திருட்டு, அதே மாதிரி இருக்கிற கோவில்களில் இருக்கிற அசம்பிங் நடக்காமல் பார்த்துக்கிறது, இது எல்லாமே பார்க்குறோம். இப்போ நீங்கள் வந்து இதுவரையும் நீங்கள் காப்பாற்றப்பட்டவங்களில் இந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வர நாங்கள் காப்பாற்றுறப்ப எங்களுக்கே பயங்கரமா ஒரு ரிஸ்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்க கூட அதுலேயே இப்போ இடம் நம்ம, அதாவது இடம் நம்ம ஜாஸ்தி இருந்தாலே நம்ம ஒன்றாவது ஏறக்கூடாது. 150 கிலோ 120 கிலோ அப்படியெல்லாம் வர்ற வெயிட்டுங்க எடுத்துகிட்டு வரும்போது நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். நாங்கள் வந்து ஒரு 10 பேர் 12 பேர் போக வேண்டியதாக இருக்கும். அங்கேருந்து வர்ற டைம்லையும் சரி, எல்லா பாதையும் சரி, கல்முண்டான பாதை. 4வது மலையில் இறங்கும்போது, 6வது மலையிலேருந்து வரும்போது 4வது மலையில் இறங்கும்போது பயங்கர ரிஸ்க்கு தான். அதில் முழங்கால் திட்டெல்லாம் பயங்கர ரிஸ்க்காக தான் இறங்க முடியும். அதையும் தாண்டி நாங்கள் அவங்கள வந்து பாதுகாப்பாக கொண்டு வருவோம். நாங்கள் வந்து அடிபட்டாலும் அதை எங்களுக்கு வந்து சின்ன சின்ன காயங்கள் படலாம், அது வந்து கணக்கில் எடுக்காமல் நாங்கள் வந்து அதை வந்து ரிசீவ் பண்ணிடுவோம். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேர்த்த நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க? நாங்களும் ஒரு 6-7 பேரை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் மட்டும் 6-7 பேரை ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷ கணக்கு நாங்கள் பார்க்குறது இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சேவை மாதிரி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கு ஒரு தொழில் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து 3 மாதம் இதுக்காக அந்த வெள்ளியங்கிரி ஆண்டவனுக்கு செய்கிற ஒரு படப்பு மாதிரி வந்து
ஒரு இது சேவையாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமாங்க. இந்த மாதிரி நீங்க ரிஸ்க் பண்ணி வரவங்கள்ட்ட உங்களுக்குன்னு ஏதாவது சார்ஜஸ் எதுவும் பண்ணுவீங்களா? சார்ஜஸ் அவங்கள பிரியப்பட்டு கொடுக்குறது தாங்க. அதே மாதிரி இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு அமௌண்ட் கொடுப்போம், இல்லாதவங்களா இருந்தால் ஒரு அமௌண்ட் கொடுப்போம். அது இல்லை அவங்க சும்மா யாரையும் அப்படி நம்மளை விட்டதில்லை. அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அதனால நமக்கு வந்து அந்த கஷ்டத்துலேயும் நம்மளை கூப்பிட்டு வர்றாங்களே அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டு. இப்போ மலை ஏற வர்றவங்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்ன? நல்ல உடல்நிலை வச்சுக்கணும். நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம உடம்பு வந்து நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அது இப்போ மலை அவர் அப்போவே அண்ணன் சொன்ன மாதிரி மலை ஏற வர்றோன்னா டக்குன்னு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு நல்லா எல்லாத்துக்கும் இப்போ எல்லா பசங்களுக்கு எல்லாம் அப்படியே நைட்டெல்லாம் ஜாலியாக இருந்துட்டு காலையிலேருந்து ஸ்கூலுக்கு போகலாண்டா அப்படின்னு எழுந்திரிச்சு வர்ற மாதிரியெல்லாம் வரக்கூடாது. ஏன்னா அப்படியெல்லாம் வந்தோன்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா நம்ம நைட்டு என்னென்ன பண்ணோம், எதுன்னு பண்ணோம் அதனால நமக்கு தெரியாது. அந்த உடம்புக்கு தெரியும் அது என்னென்ன பண்ணோன்னு. அது வந்து ஏற்றுக்காது ஓரளவுக்கு. எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இல்லை, 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை. பின்ன இந்த ஷுகரு, ப்ரெஷரு, அட்டாக்கு, அடப்பு இதெல்லாம் இருக்கிறவங்க ஏறக்கூடாது. அதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க ஏறக்கூடாது. இந்த மாதிரிலாம் இதில் மலையில் இருக்குதுங்க. இவங்க முக்கால்வாசி எடை ஜாஸ்தியாக இருந்தாலே ஒரு 100 கிலோவுக்கு மேலே இருந்தாலே ஏறக்கூடாது. அதுதான் கணக்குங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு நான் ஒரு சேவையாக அந்த வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. இப்போ இங்கே வர்றாங்க, நிறைய பக்தர்கள் வர்றாங்க. ஒரு சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா இணையதளத்துலாம் ஒரு அச்சமாக இருக்கா, ஐயோ வெள்ளியங்கிரி மலைக்கு போனால் அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்கள் வந்து அச்சப்படுறாங்க. அதெல்லாம் வகந்தி படுத்துறது, ஒருத்தர் பப்ளிசிட்டிக்காக வகந்தி படுத்துறதுங்க. இந்த மலையை பொறுத்த வரைக்கும் சாமி தான். சாமியை பார்க்கறதுக்கு, சிவனை பார்க்கறதுக்கு எங்கே போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. சிவன் தான் நமக்கு எல்லாமே அருள் வந்து. அதாவது எல்லா ஆதி யோகியே வந்து அவர் தான். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த மலையில எந்த கஷ்டம் வர்றதில்லை. இந்த மலையில கிட்டத்தட்ட இருக்காத மிருகங்கள் எதுவுமே இல்லை. சிறுத்தையிலேருந்து எல்லாமே இருக்குது. சிங்கம் ஒன்று தான் இல்லை, மிச்சம் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் 3 மாதத்துக்கு இந்த வர்ற பக்தர்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காம அது பாட்டுக்கு அது ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள நம்ம போறோம், 7 மலை ஏறி போறோம். அப்போ வந்து நமக்கு பாதுகாப்பே அவங்க தான் இப்போதைக்கு முக்கால்வாசி. இந்த வெள்ளியங்கிரி மலையில வந்து என்னென்ன விலங்குகள்லாம் இருக்கு? எல்லாமே இருக்கு. கரடி, ஆனை, சிறுத்தை, புலி, சென்னாய் எல்லாமே இருக்குதுங்க. இதுவரை விலங்குகள் ஏதாவது தாக்கி ஏதாவது பக்தர்களுக்கு அப்படியெல்லாம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாதுங்க. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச போவாங்க. அப்போ அட்டைப்பூச்சி எல்லாம் காலில் ஒட்டிட்டு வரும். அதுதான் மற்றபடி இந்த மாதிரி பக்தர்கள் வந்து வழி தவறி போறவங்க எல்லாம் நீங்க ரிஸ்க் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க, பண்ணிருக்கேன். என்ன சவால்கள் இருந்துச்சு உங்களுக்கு? அதுதாங்க நமக்கு ரொம்ப அதாவது நம்ம இப்போ வர்றோம், எதுக்காக வர்றோம்? கோவிலுக்காக வர்றோம், சாமி கும்பிட்றதுக்காக வர்றோம். அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போனால் பரவாயில்ல. இவங்க செல்ஃபி எடுக்கிற அதை எடுக்கிறோன்னு அந்த பக்கம் போய் தடம் மாறி கீழே இறங்கி அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலான்னு போய் കഴിഞ്ഞാல் இதுக்குள்ளேயே பயங்கரமான மூலிகை செடிங்க நிறைய இருக்குது. வெள்ளியங்கிரி மலையை வந்து மூலிகைக்கு பயங்கரமான வசந்த மலை. அது வந்து இன்றைக்கி அகத்தியரோட காலத்துலேருந்தே கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும், நம்ம முன்னோர்கள் சொன்னது தெரியும். ஆனால் அந்த மாதிரி இருக்கிற இந்த மலையில் ஆலயம் விரட்டி போடுற செடிங்களெல்லாம் இருக்குது. ராஜாவே வந்தாலும் அவனே விரட்டி போடுற செடிங்களெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு தடம் மாறி போயிடும். எங்கே போய் என்ன போய் ஏதோ திடீர்னு பார்த்து பயந்து மாறி போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்படி போகும்போதெல்லாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வர்றது ரொம்ப ரிஸ்க்கு தான். சிலப்போ 1 நாள் ஆயிடலாம், சிலப்போ 2 நாள் ஆயிடலாம். ஏன்னா அவங்க போன பொறுத்த வரைக்கும் தான் இது. அந்த மாதிரி வழிதவறி போனவங்கள நீங்க காப்பாற்றி மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்குங்களா? இருக்குதுங்க. இப்போ ரீசனாக போச்சுங்க. இப்போ ஒரு 4 பசங்க அவங்க வந்து வேலாயத்தில் வரமா இறங்கியாச்சு. இறங்கி வந்து அவங்களுக்கு தடம் தெரியாமல் போய் மாட்டி ஆனைப்பழம் இந்த சிறுவாணி பக்கம் போய் மாட்டிட்டோங்க. அங்கேருந்து வீட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதனால் ரிஸ்க்கு. ஏன்னா அந்த ரூட்டில் எல்லாமே இருக்குது. ஆனையிலேருந்து கரடியிலேருந்து எல்லாமே இருக்குது. அதனால் வந்து அந்த ரூட்டு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது. மற்றபடி இப்போ இந்த வருஷம் அந்த வரி ஒன்றும் இல்லைங்க. இந்த வெள்ளியங்கிரி மலையில மூலிகை செடிகள் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாங்க. எந்த மாதிரி மூலிகை செடிகள்லாம் இருக்கு? எல்லாமே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு புகை போடுறதுலேருந்து நைட்டு நம்ம இறந்த சாங்கியம் செய்கிற மூலிகை வரைக்கும் நம்ம இந்த வெள்ளியங்கிரி மலையில் இருக்குது. அதே மாதிரி இந்த சித்து விளையாட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற இதுவும் கூட இருக்குது. ஆனால் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, மனுஷனுக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலையில் நிறைய வந்து
ரொம்ப மர்மங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? இந்த மலையை பொறுத்த வரைக்கும் ஒரு மர்மமும் கிடையாதுங்க. இது ஒரு கிட்டத்தட்ட 350 வருஷம் முன்னாடி மாடு தான் இந்த கோவிலை சுயம்பூவாக கண்டுபிடிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து இங்கே ஒரு சின்ன கோவில் இருந்தது, அந்த கோவிலுக்கு வருவார், மாடு மேய்ப்பார், போவார். அப்போ 10 மாடுகளை கொண்டு வருவதில் ஒரு மாடு மட்டும் இதற்கு தெரியறது இல்லை. அப்போ அந்த மாடு எங்கே போகுதுன்னு ஒரு வாட்டி அந்த மாடை வந்து ஃபாலோ பண்ணி போகும்போது தான் இந்த மாடு வந்து 7வது மலை போய் தானாகவே பால் சுரக்கிற மாதிரி ஒரு காட்சி அவருக்கு கிடச்சிது. அதுதான் வந்து இந்த வெள்ளிங்கிரி மலையோட ஐதீகம். அப்படி உருவானது. அப்போ அது அந்த அவராக விடுத்து இங்கேருந்து அப்புறம் அவங்க அந்த காலத்தில் பெரியவங்களெல்லாம் சேர்ந்து அப்படி சுயம்பு என்னென்னு வச்சு பார்க்கும்போது இங்கே சிவன் இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் சுயம்பு லிங்கமானது. இது வந்து ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்ட கிடையாது, தானாக உருவானது தான். அதனால இதில் மர்மங்கள்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ இணையதளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலையில் வந்து நிறைய அமானுஷ்ய சக்திகள்லாம் இருக்கு, அதனாலதான் உயிரிழப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்னு அதெல்லாம் போய் வதந்தி. அது என்னதான்? அதெல்லாம் இல்லைங்க. அப்படி ஒரு அமானுஷ்ய சக்தி இருந்தா நாங்க இருக்கிற டீம்லயே நாங்களே பாதி பேர் இருக்க மாட்டேங்களே. அப்படியெல்லாம் ஒரு இதுவும் நாங்க வருஷக்கணக்கா இங்க இருக்க முடியாது. இப்ப இந்த வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடில உயிரிழப்புகள்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அப்பெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அந்த உயிர்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன நடந்துச்சு? அப்போ எல்லாம் வந்து இந்த மாதிரி வசதி ஜாஸ்தி இல்லை. அப்போ வந்து நாம் இந்த ஸ்ட்ரெச்சரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் அப்படி இருக்கும்போது 2 குச்சியை வச்சு ஸ்ட்ரெச்சர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படி தான் கொண்டு வரணும். பழைய இது இல்லை, அங்கேயே காட்டுக்குள்ளேயே கயிறு ஏதாவது ரெடி பண்ணிவிட்டு, இல்லை போகும்போது கொஞ்சம் கயிறோட போய் இல்லை 4 குச்சி எடுத்து அது மாதிரி ஸ்ட்ரெச்சர் மாதிரி ரெடி பண்ணி அப்படி தான் கூட்டிகிட்டு வரணும். இப்போ நீங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு வர்றப்ப உங்களுக்கு மெயினாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும்? மெயினாக பிரச்சனைங்கன்னா நம்ம கூட்டாயமாக இருந்தால் தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். மற்றபடி என்னென்னா இந்த மலைகளை இறங்கும்போது தான் கொஞ்சம் ரிஸ்க். இறங்குறது தான் நமக்கு ரிஸ்க்கே அதுதான். ஏன்னா ஒரு மனுஷன் கால் வைக்கும்போது அவன் முன்னாடி எப்படி போகும், பின்னாடி இருக்கிறவங்க வெயிட்டு எல்லாத்தையும் ஒட்டுக்கா கூட்டு வரும்போது முன்னாடி நிற்கிறவங்க தான் வந்து அதுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்லா 2 பேரை முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. அவங்க வந்து மெயினான 2 பேரும் நிற்கும்போது அவங்க வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அந்த டோலியை இறக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் ரெஸ்கியூ பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கோயில் சார்பா அவங்க சரி வனத்துறையினர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்? அவங்க ஃபுல் சப்போர்ட்டு நமக்கு இருக்குதுங்க. அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கோவிலுக்கு தெரிவிப்பாங்க, அவங்க வந்து வனத்துறைக்கு தெரிவிப்பாங்க, வனத்துறை எங்கள் ஹெட்டுக்கு தெரிவிப்பாங்க. அவங்க வந்து எங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி போய் இந்த மாதிரி வாங்க, இத்தனை பேர் போங்க அப்படிங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணுறது. அதில் வந்து எல்லாமே நாங்கள் கரெக்டாக செய்வோம். அவ்வளோதான். நீங்கள் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு என்னென்ன கருவிகள்லாம் வச்சுருக்கீங்க? ஸ்ட்ரெச்சர் வச்சிருக்கிறோம். அப்புறம் ஆமாம் ஸ்ட்ரெச்சர் வச்சிருக்கிறோம். அப்புறம் எல்லாரும் 2 கால் வச்சிருக்கோம். மெயின் எங்களோட எக்யூப்மெண்ட்டே அதுதானுங்க, கால் தானுங்க. கால் தான். சேர் இருக்குதுங்க. சேரில் கூட உட்கார வச்சு படுக்க முடியாதவங்கள சேரில் கூட உட்கார வச்சு கொண்டு வருவோம். இங்கே வர்ற பக்தர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் மலை ஏறும்போது என்னென்ன தவறுகள்லாம் பண்ணுறாங்க? தவறுகள் வந்து அதிகமாக இங்கே கீழே இருக்கிற போர்டை படிக்காமல் ஏறுறது ஒன்று. அப்புறம் கீழே வந்து செக்கிங்கில் அவங்களையும் தவிர்த்து மீறி சில பொருள்களை எல்லாம் கொண்டு போய் மேலே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஆக்சிஜன் கிடைக்காத காரணமும் இப்போ அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு போகிறங்காட்டி நிறைய விஷயத்த அவங்களால தவிர்க்க முடியறதில்ல. இதில் அதிகமாக வந்து சிறு வயசு பசங்க வந்து இதுக்கு போகிறதுக்கு காரணம் வந்து தேவையில்லாத பழக்க வழக்கங்களை யூஸ் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்டையும் மீறி தவிர்த்து மேலே போய் யூஸ் பண்ணுறதுங்காட்டி இந்த மாதிரி காரியங்கள் நடக்குதுங்க. 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. முதல் நபர் உயிரிழக்கிறப்ப நான் தான் கூட இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி அது என்ன ரீசன்? அவங்க வந்து நைட்டு டைமில் ஏறி இருக்காங்க. 2:30 மணிக்கு ஆண்டி சொன்னால் அது வந்து கூலிங்கான வாட்டருங்க. பையனுக்கு வந்து உடல் ரீதியாக ஏதோ பிரச்சனை இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் தெரிய வந்தது. குளிச்சுட்டு மேலே ஏறும்போது உடனே வாக் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ஆக்சிஜன் வந்து அவனோட சுவாச பிரச்சனையிலேயே பத்தாமல் இருந்திருக்கு. ஸ்பாட்லேயே வந்து மெயினு தண்ணி குடிச்சது தான் பெரிய பிரச்சனை. 5 பேர் வந்திருக்காங்க. தண்ணியை குடித்ததுமே அவனுக்கு ஏர் லாக் ஆகிருக்கு. அது தெரியாமல் கூட இருக்கிறவங்க உடனே தண்ணி கொடுத்தது தான் பிரச்சனைங்க. இப்போ வந்து சுகர் பேஷண்ட் சொல்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது நொடி ஏதாவது இருந்திருக்கும்ல. இப்போ நீங்கள் வந்து பல்வேறு உயிர்கள் நீங்கள் காப்பாற்றுறீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருந்திருக்கும். அதிகமாக எந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க? அதிகமாக சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க, அட்டாக்கு அவங்களுக்கு 1-2 டைம் ஹாஸ்பிட்டல் போனவங்களும் இதில் நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ ஒரு சில பேர் உயிர் இழந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. அவங்களெல்லாம் போய் நீங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டு வர்றப்ப ஏதாவது விஷயங்கள் ஏதாவது பண்ணி நீங்கள் அவங்கள கூப்பிட்டு வருவீங்களா? இந்த மாதிரி உங்களுடைய அணுகுமுறை எந்த மாதிரி இருக்கும்? இல்லை, முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் நாங்கள் அதிகமாக ஃபஸ்ட் எய்டு கொடுக்கத்தான் பார்ப்போங்க. கையங்கால் வலியில் இருக்கிறவங்க, முடியாதவங்க, அந்த சுளுக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம்
நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு இது பண்ணி விட்டு ரெடி பண்ணி தான் கொண்டு வருவோங்க. மற்றபடி இறந்தவங்களை வந்து நாங்கள் சாதாரணமாக எப்பவும் போல் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக அவங்களுக்கு ஃபேமிலிக்கு சேர்த்துறதுக்கு தான் பார்ப்போம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க, உடனே நாங்கள் மேலே போவோம். 8 பேர் 10 பேர் போய் அவங்கள இறக்குறதுக்கு தான் பார்ப்போம். நீங்கள் ரெஸ்க்யூ பண்ணுறப்ப ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இல்லை கோயில் நிர்வாகம் சம்பந்தமாக யாராவது கூட வருவாங்களா? இல்லைங்க, அவங்க வந்து எங்களுக்கு தகவல் தரதோட சரிங்க. எங்களுக்கு மெயினாக ஒரு ஹெட் இருக்குது அப்படிங்க. அவர் வந்து எங்ககிட்ட சொல்லும்போது எத்தனை பேர் நாங்கள் போகிறதுன்னு தீர்மானித்து இங்கேருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் எடுத்துகிட்டு போவோங்க. இப்போ 7 மலைகளை கடக்கும்போது வழிகளில் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குது? வழிகள் வந்து ஃபஸ்ட்டு மலையில் வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டா 2வது மலையை ஈஸியாக கடந்துடலாங்க. 3வது அதே மாதிரி கொஞ்சம் டஃப்பான ஒரு சில படிகள் எல்லாம் கொஞ்சம் வேறு படிகள்னு சொல்லுவாங்க. அதுகளெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கடந்து போகும்போது தேவையான வாட்டர் குடிக்கிறதுக்கெல்லாம் வசதியெல்லாம் இருக்குங்க. அது போக கடைகள் இருக்குது, கடைகளுக்கு தேவையான பொருள் இருக்குது. சாப்பிடாம மேக்ஸிமம் அதிகபட்சம் சாப்பிடாம ஏறிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தண்ணி குடிச்சிடுறாங்க ஸ்பீடில் வந்து. சாப்பிட்டதுமே உடனே ஏறிடுறாங்க. கொண்டு போகிற அவங்களோட திங்ஸுகளை வந்து அதிகமான வெயிட் இல்லாமல் நார்மலாக போனாங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இந்த வெள்ளியங்கிரி மலையில் வர்ற பக்தர்கள் மலை ஏறும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பாதுகாப்புக்காக வச்சுருந்தா அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்? அவங்களுக்கு தேவையான உடல்வாக அவங்களுக்கு எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான டிஷர்ட்டு, துண்டுங்க, தலையில் கட்டுறதுக்கு கேப்பு, இந்த மாதிரி குளிர் தாங்கக்கூடிய சில விஷயங்கள் அதை அன்டைமில் ஏறும்போது அது முக்கிய தேவை அவங்களுக்கு. இது தெரியாமல் சில பேர் அவங்களோட மொத்தம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் ட்ரௌசர் பனியன் மட்டும் போட்டு ஏறங்காட்டி அவங்களோட அந்த குளிரை தாங்கக்கூடிய சக்திக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல வேறு ஒன்றும் கிடைக்கிறதில்ல. குளிர் ஜாஸ்தியாகும்போது உடம்பு ரீதியாக சில பிரச்சனைகள் வரதான் செய்யுங்க.